வெல்கம் பேக் டு கிஃப்ட் ஃப்ரம் ஹெவன். இன்றைக்கி நம்ம சோயா சங்க்ஸ் கேப்சிகம் போட்டு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம தண்ணி நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா சங்க்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. இது கொஞ்ச நேரம் அது கூட ஊறட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு கத்து கருவேப்பிலை, 2 வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சோயா சங்க்ஸ் நல்லா உப்பி வந்துடுச்சு. அது தண்ணி ஸ்குவீஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். 2 சின்ன சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி இதை ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், நாங்கள் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஓரளவுக்கு நல்லா கொதித்ததும் நம்ம வெட்டி வச்சுருக்க கேப்சிகம் போட்டிருக்கோம். கேப்சிகம் கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் ஓவர் குக் பண்ணாதீங்க, அதோட க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ ஃபைனலாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, கரம் மசாலா ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா நம்மளோட கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.